ஆனா சில பேர் நம்ம கிட்ட வந்து கேட்கும்போது, எப்படிங்க நல்லா சுகமா இருக்கிறீங்களா? ஐயோ எனக்கு பலனே இல்லைங்க, எனக்கு நடக்கவே வருமானமே இல்லைங்க, முடியலங்க. என்னால நடக்கவே முடியலங்க, என் குடும்பத்துல சமாதானமே இல்லைங்க. நம்ம இதெல்லாம் உண்மைதான், பொய் கிடையாது. ஆனா அதை விட பெரிய உண்மை என்ன தெரியுமா? என் தேவன் இருக்கிறார், எனக்கு பலன் ஆமென். கொடுப்பாருங்க, ஆமென். என் தேவைகளை சந்திப்பாருங்க அப்படின்னு சொல்லி பாருங்களேன். என் குடும்பத்துல சமாதானத்தை கொடுப்பாருங்க அப்படின்னு சொல்லி பாருங்களேன். நிச்சயமாய் தேவன் அதை செய்கிற தேவனா இருக்கிறாரு. ஆமென். நம்ம பார்க்க முடியும் 10 பேரு கானான் தேசத்துல இருந்து வந்து அவங்களும் உண்மையதான் சொன்னாங்க. இன்னும் ஒரு 2 பேரு கானான் தேசத்தை பார்த்துட்டு வந்து அவங்களும் உண்மையதான் சொன்னாங்க. 10 பேர் சொன்னவங்க இப்படியே சொன்னாங்க, நம்மளால அவங்கள மேற்கொள்ள முடியாதுன்னு முடியாது. சொன்னாங்க. ஆனா 2 பேர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? கர்த்தர் அவர்களை நம் கையில ஒப்பு கொடுப்பார்னு விசுவாச வார்த்தைகளை பேசினாங்க. இன்னைக்கு கூட விசுவாச வார்த்தைகளை நம்ம பேசுவோம்னு சொன்னா அந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஏன்னா மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கு. எஸ். இனிமேல் இல்லைன்றத சொல்லாதீங்க, அதை விட பெரிய உண்மையாகிய என் தேவன் இருக்கிறார், ஆமென். அவர் எனக்கு கொடுப்பார், அவர் ஆமென். எனக்கு செய்வார்னு சொல்லுங்க. நிச்சயமா அவர் செய்வதை உங்க கண்கள் பார்க்கும். விசுவாச அறிக்கைகளை சொல்லுவோம், ஜெபத்தில் அதற்காய் தரித்திருப்போம், வார்த்தையிலே நிலைத்திருப்போம், கர்த்தர் செய்கிற பெரிய காரியங்களை பார்ப்போம். ஏனென்றால் இயேசு உங்களை நேசிக்கிறார். God bless you. தயிர் இருந்தாலும் பரவாயில்ல. எடுத்துட்டார்.